தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து நம்பிமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை வாக்கியங்கள் மற்றும் 16 முதல் 18 வரை வாக்கியங்கள். குறிப்பாக 1ஆம் வாக்கியம், மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்தே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், இல்லையென்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நாம் பார்க்கிறோம், மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் செயல்களை நீங்கள் செய்யாதீர்கள். நீங்களும் நானும் போலியான ஒரு வாழ்க்கை வாழாமல் இருந்தாலே போதும். குருவாக இருக்கிற நான் போலியான வாழ்க்கை வாழாமலும் மற்றவர்கள் காண வேண்டும் என்பதற்காகவே நான் பெரிய ஒரு நபராக இருப்பதற்கு ஒரு நாளும் அது செய்யக்கூடாது. அப்படி நான் செய்கிறேன் என்றால் என்னை நான் ஏமாற்றிக் கொள்வது மட்டுமல்லாமல் தெய்வத்தை நான் ஏமாற்றிக் கொள்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையும் நான் ஏமாற்றிக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில் அழைப்பு பெற்ற நீங்கள் போலியான ஒரு வாழ்க்கை வாழாமல் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு அழைக்கப்பட்ட அந்த வாழ்க்கை, கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், சகோதரன், சகோதரி, அப்போ குடும்பத்திற்கு நீங்கள் போலியான ஒரு வாழ்க்கை வாழாமல் தெய்வத்தை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நான் என் கணவனுக்காக அல்ல, நான் என் மனைவிக்காக அல்ல, நான் என் இவர்களுக்காக அல்ல, நான் என் தெய்வத்திற்காக நான் வாழ்கின்றேன். அப்போ என் கடவுளுக்காக நான் எப்படி நான் வாழ முடியும்? என் கணவனை அன்பு செய்வதன் வழியாக இதோ நான் தெய்வத்தை அன்பு செய்கின்றேன். என் மனைவியை நான் அன்பு செய்வதன் வழியாக என் தெய்வத்தை நான் அன்பு செய்கின்றேன். அப்போ எனக்கு தரப்பட்ட கடமைகள் நான் நிறைவேற்றுவதன் வழியாக தெய்வத்தை கடமையை நான் நிறைவேற்றுகின்றேன். இல்லற வாழ்க்கையில் தெய்வம் எனக்கு தந்திருக்கின்ற அந்த பணிகளை நான் நிறைவேற்றுகின்ற பொழுது இறைவன் அங்கு மகிமைப்படுகின்றார். அப்போ நான் செய்கிற அந்த பணிகள், இந்த நிறைவேற்ற பணிகள் எல்லாமே யாருக்காக? இறைவனுக்காக. இறைவன் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக நான் செயல்பட வேண்டும். சமுதாயத்தில் நான் செய்கிற ஒரு பணிகளும் அது எல்லாமே தெய்வம் அதில் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக நான் செய்ய வேண்டும். துறவற வாழ்க்கையில் நான் செய்கிற ஒரு பணிகளும் எல்லாமே அதில் தெய்வம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக நான் செய்ய வேண்டும். மக்கள்கிட்ட பேரும் புகழும் கிடைக்கிறதுக்காக நான் பணி செய்கிறேன் என்றால், இல்லற வாழ்க்கையில் நாம் பணி செய்யும்போது குடும்ப அங்கத்தினர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்று சொல்ல பணி செய்கிறேன் என்றால், அல்லது சமூகத்தில் நான் பணி செய்கிற பொழுது சமுதாயம் என்னை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் பணி செய்கிற பொழுது இதோ நான் மற்றவர்களையும் ஏமாற்றுகின்றேன், தெய்வத்தையும் நான் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றேன். அந்த ஒரு வாழ்க்கை இல்லாமல் கடவுள் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாழ்கின்ற சமயத்தில் நம்முடைய பணிகள் செய்கிற பொழுது எந்த ஒரு தொய்வும் ஏற்படாது. யார் என்ன சொன்னாலும் சரி, நாம் சோர்ந்து போக மாட்டோம். நம்முடைய பணி நிறைந்திருப்போம். அன்பு செய்ய மட்டுமே நாம் பார்ப்போம். மன்னிக்க மட்டும்தான் நாம் பார்ப்போம். இறைவன் வாழ்க்கை அப்படியே நாம் பின்பற்றி கொண்டே இருப்போம். அதற்கான கிருபையும் சக்தியும் இறைசனது நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, உம்மை மட்டுமே மையப்படுத்தி நாங்கள் வாழ்வதற்கும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும் வண்ணமாக செயல்படவும் எங்களுக்கு சக்தியை தந்திரலும். அதுக்கு தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் பாதத்தை நாங்கள் விட்டு தருகிறோம். மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசியலும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.